கடந்த வருடம் வெற்றிமாறனோட இயக்கத்துல அது வரைக்கும் காமெடி நடிகரா வலம் வந்துட்டு இருந்த சூரிய கதையின் நாயகனாக்கி வெளியான திரைப்படம் தான் விடுதலை பாகம் 1. இதுல குமரேசன் அப்படின்ற கதாபாத்திரத்துல இந்த படத்தோட ஹீரோவா நடிச்சிருப்பாரு சூரிய அவர்கள். பெருமாள் வாத்தியார் அப்படின்ற ஒரு சின்ன கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. ஒரு வருட இடைவெளிக்கு அப்புறமா இப்ப விடுதலை பாகம் 2 சமீபத்துல தியேட்டர்ஸ்ல வெளியாகி இருக்கு. சோ அந்த முதல் பாகத்துல பெருமாள் வாத்தியார் அப்படின்ற சின்ன கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த பெருமாள் வாத்தியாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பத்தியும் அவரை பத்தியும் தான் அந்த பார்ட் 2 இருக்க போகுது அப்படின்றத பல இடங்கள்ல வெற்றிமாறன் வந்து சொல்லியிருந்தாரு. முதல்ல பார்ட் 1ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஷார்ட்டா கேட்டிங்க அப்படின்னா, அருமபுரி அப்படின்ற அந்த ஊர்ல ஒரு மல்டிப்ளெக்ஸ் நிறுவனத்தினுடைய சுரங்கத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க தமிழக கவர்மெண்ட். அதை எதிர்த்து போராடிய தமிழக மக்கள் படை ரயில் தண்டவாள பாலத்தை உடைச்சதா குற்றம் சாட்டப்படுறாங்க. புதிதாக வேலைக்கு சேரக்கூடிய காவலர் குமரேசன், அதாவது நம்ம சூரி, பல இன்னல்களை தாண்டி அதன் தலைவர் பெருமாள் வாத்தியார், அதாவது விஜய் சேதுபதியை கைது பண்றாரு. இந்த நிலையில முடிந்த முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக வாத்தியாரினுடைய முன்கதையாக விரிகிறது இந்த இரண்டாவது பாகம், அதாவது விடுதலை பார்ட் 2 ஆன இந்த படம். பலவித முயற்சிகளுக்கு போராட்டங்களுக்கு பிறகு நம்ம குமரேசன் பெருமாள் வாத்தியாரை கைது பண்ணதுக்கு அப்புறமா அவரை ஒரு ஜீப்ல உட்கார வச்சு காட்டுப்பாதை வழியா மற்றொரு முகாமுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க காவல்துறை. அப்போது வழிநெடுக பெருமாள் வாத்தியார் தன்னுடைய காதலையும் சமூக அரசியல் போராட்டத்தையும் காவலர்களுக்கு விவரிக்கக்கூடிய தொகுப்பே இந்த விடுதலை பாகம் 2. அநீதி விலங்குகள் பூட்டப்படுவதை வேடிக்கை பார்க்கும் சாதாரண வாத்தியாராக ஆரம்பிச்சு ஒரு தத்துவத்தோட தலைவனா அதை திறக்கக்கூடிய ஒரு சாவியா இருக்காரு விஜய் சேதுபதி. மெல்ல மெல்ல ஏறக்கூடிய அந்த கதாபாத்திரத்தின் கணத்தை ரொம்பவே சிறப்பா கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் மாற்றத்துக்கான இடத்துல அழுது உடையிற காட்சியிலையும் நிர்வாணம் ஒன்றும் அசிங்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ற இடத்துலயும் ஒரு தலைமனா ஸ்கிரீன்ல ஜொலிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். முதல் பாகத்தை போல அதிக திரை நேரம் இல்லாவிட்டாலுமே கூட புரியலங்கய்யா தெரியலங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்களோட பக்கம் நின்று சாமானிய மனிதனாகவே கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்திருக்காரு சூரி. இறுதி காட்சியின் நடிப்புக்கு கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ்ல அவர் கொடுத்திருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நடிகரா அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிச தோழராக மஞ்சு வாரியர் சிறப்பானதொரு பங்களிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னாலுமே கூட அவங்களுடைய பாத்திரம் குறித்து இரண்டாவது பாதியில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை முதல் பாதியில சற்றே மிஸ்ஸிங். கம்யூனிச ஆசான் கேகேவாக வரக்கூடிய கிஷோர் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துகிட்டு இருக்கு படம் பார்க்கும்போது. மனித மனசுல இருக்கக்கூடிய அழுக்க அப்படியே கண்ணாடி போட்டு காட்டி இருக்கு சேத்தனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ். சத்தமே இல்லாம அதிகாரத்தினுடைய காய்களை நகர்த்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராஜீவ் மேனன் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு வில்லத்தனமான ஒரு யுத்தத்தை இந்த படம் முழுக்க நிகழ்த்தி இருக்காரு. பண்ணை அடிமைத்தனத்துல இருந்து திமிரி எடக்கூடிய பாத்திரத்துல கென் கருணாஸ் சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காரு. இறுதி காட்சியில குற்ற உணர்ச்சி மேலோங்க குழப்ப நிலையில இருக்கக்கூடிய இடத்தை ரொம்பவே அற்புதமா கடத்தி இருக்காரு பாலஹாசன். கதையினுடைய முக்கியமான இடத்துல அதிகார ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய இயக்குனர் தமிழனுடைய நடிப்பு கண்டிப்பா கவனிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். இது தவிர கௌதம் வாசுதேவ் மேனன், இளவரசு, அனுராக் காஷ்யப், சர்தார் சத்யா, போஸ் வெங்கட் ஆகியோர் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு பக்காவா பொருந்தி போய் தங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப நியாயமா செஞ்சுட்டு போயிருக்காங்க. இளையராஜாவோட இசையில ஆல்ரெடி ஹிட் அடிச்ச தினம் தினமும் ஓனனப்பு, மனசுல ஆகிய பாடல்கள் கரடுமுரடான இந்த திரைக்கதை பயணத்துல மனதை வருடக்கூடிய இதமான கீதங்களா இருக்கு. பின்னணி இசை, அடித்துடிப்பு, துப்பாக்கிச்சூடு ஆகிய எழுச்சியான இடங்கள்ல மலைப்பாதையில ஏறக்கூடிய குமரேசனுடைய ஜீப்பை போல சற்றே தள்ளாடி இருக்கு. இளையராஜா அதுவும் நம்ம இசைஞான அவர்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு தடுமாற்றம் வந்து கண்டிப்பா ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். மலை காட்டோட அந்த மிதமான லைட்டிங்ல ரெண்டு குழுவுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த சண்டைய ரொம்பவே பரபரப்பான கோணங்கள்ல படம் பிடிச்சு பல இடங்கள்ல ஒரு ஒளிப்பதிவாளரா கைத்தட்டல் வாங்குறாரு ஆர் வேல்ராஜ். குறிப்பா இரவு நேர காட்சியில அந்த ஒளி உணர்வு, சிங்கிள் ஷாட் காட்சிகளின் நேர்த்தி, இறுதி காட்சியினுடைய பிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் வெறிய வச்சிருக்காரு. ஒரு சீனா ஒரு விஷயத்தை படத்துல பாக்குறோம் அப்படின்னா அதன் ரசிகர்கள் உள்வாங்கிக்கிறதுக்கு எந்த அவகாசமுமே கொடுக்காம ஒரு காட்சி அல்லது வசனம் முறையா முடியறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து நகரக்கூடிய முதல் பாதியின் அந்த படத்தொகுப்பு கண்டிப்பா படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் நெருடல் அப்படின்னு சொல்லலாம். பழைய வாகனங்கள், அதுல இருக்கக்கூடிய பிளாக் நம்பர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நுணுக்கமான இடங்கள்ல கலை இயக்குனர் ஜாக்கியினுடைய அந்த பங்களிப்பு தெரியுது. பண்ணை அடிமைத்தனத்தை எதிர்க்கக்கூடிய கருப்பனுடைய கதையோடு ஆரம்பிக்கக்கூடிய திரைக்கதை வாத்தியாரின் பார்வையில அரசியல் பாடம் எடுக்க தொடங்குது. ஆனா உணர்வுபூர்வமா இருக்க வேண்டிய அது வேக வேகமா நகர்ந்து போற அந்த காட்சிகளால முழுமையடையாத ஒரு ஃபீலை பார்க்குற ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு போயிடுது. சாதிய வர்க்க மொழி அரசியல், இடதுசாரிகளின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவுடைமை அரசியலினுடைய தீவிரமான பக்கங்களை சமரசமின்றி திரையில காட்டியிருப்பதற்கு திரைக்கதை ஆசிரியர்கள் மணிமாறன் மற்றும் வெற்றிமாறனுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், தகுந்தான். ஆனா அதுல காட்சிகளை விட வசனங்கள் அதிகமாகி இருக்கிறது பாடம் எடுக்கிற ஒரு தோணியை வந்து மேலோங்க வச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னப்பா நானும் பாக்குறேன் ஆரம்பிச்சதுல இருந்து கிளாஸ் எடுக்கிறீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே எப்பதான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வல் பெல் முடிஞ்சு உள்ள வந்து உட்கார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி லைட்டா கண்ண கட்ட வைக்குது. இதே காரணத்தாலேயே முதலாளித்துவ பண்ணையாளர்களுக்கு எதிரான அந்த அழித்துடிப்பு எழுச்சியின் தாக்கமும் சற்றே ஒரு மாதிரி குறைஞ்சிட்ட உணர்வு வருது படமா பார்க்கும்போது. ஆனா இடதுசாரி இயக்கங்களுக்குள்ள ஏற்பட்ட முரண்களால உண்டான அந்த பிரிவை பதிவு செய்த விதம் கண்டிப்பா சிறப்பு. விவசாய கூலிகள் தொடங்கி தொழிற்சாலை தொழிலாளர்கள் வரை இடதுசாரி அமைப்புகள், தொழிற்சங்கங்களை சேர்ந்த தோழர்கள் உழைக்கும் மக்களின் உரிமையை பெற்றுத்தர எத்தனை அர்ப்பணிப்பு உணர்வோட பாடுபட்டனர் அப்படின்றதெல்லாம் காட்சிப்படுத்தியதற்கு கண்டிப்பா படக்குழுவினர் மொத்த பேருக்குமே ரசிகர்கள் சார்பாகவும் சரி தமிழக மக்கள் சார்பாகவும் சரி ஒரு மிகப்பெரிய சல்யூட் வைக்கலாம். இரண்டாவது பாதியில மலை காட்டுக்குள்ள செல்லக்கூடிய பயணம் திரைக்கதையினுடைய சுவாரஸ்ய அனுபவத்தை அதிகரிக்குது.
நிக்குது, நீ கூப்பிடுறது இல்ல என் பேரு, நான் சொல்றதுதான் என் பேரு. பெரும்பான்மை கூட்டம் சிறுபான்மை மக்களை எப்படி நசுக்குது அப்படின்றத விளக்கக்கூடிய 2 பாதைகளை வைத்து வரக்கூடிய அந்த வசனம் நச் அரசியல் வசனங்களுக்கு உழைத்த வெற்றிமாறனுடைய எழுத்து கூட்டணிக்கும் அரசால சொல்லப்படக்கூடிய அனைத்துமே உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரச பயங்கரவாதத்தின் மற்றொரு முகத்தை தோலுரிக்கும் இயக்குனர் வெற்றிமாறனின் துணிச்சலுக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் பூங்கொத்துக்குள் கொடுக்கலாம். படத்தினுடைய முடிவுல ரசிகர்களை பயங்கரமா செலிப்ரேட் பண்ண வச்சு போடு செம்ம மாசா ஒரு படம் பார்த்துட்டோம் அப்படின்லாம் சொல்ல வைக்கிறதுக்கு அனைத்து வாய்ப்புகளுமே இருந்துமே கூட தத்துவத்தின் பின்னணியில முடிச்ச விதத்துல பேசிய அரசியல் இருந்து அறம் தவறாம நிக்குது இந்த படைப்பு. அந்த வகையில கண்டிப்பா இந்த விடுதலை 2 மிக சிறப்பு. மொத்தத்துல இடதுசாரி தமிழ் தேசிய தத்துவத்தை முன்னெடுக்கக்கூடிய இந்த விடுதலை பாகம் 2 படத்தினுடைய ஆரம்பத்துல சற்றே பிரச்சார தோணையில கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்மள அப்படியே நெளிய வச்சாலுமே கூட பிற்பாதியில அதாவது படத்தினுடைய செகண்ட் ஹாஃப்ல சுவாரஸ்யமான அந்த திரைமொழி தேர்ந்த அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலைக்கான வெற்றி கொடிய எந்தவித சமரசமும் இல்லாம ரொம்பவே உயரத்துல ரொம்பவே சூப்பரா பறக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு படமா விடுதலை பாகம் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வெற்றிமாறனுடைய மற்ற திரைப்படங்கள் பார்த்துட்டு போடு அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது ஸ்கிரீன் பிளேல அந்த மேஜிக் நடக்க போது அப்படிலாம் போய் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா படம் முழுக்க தோடரே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த புரட்சி பேச்சுக்களும் அந்த புரட்சி கருத்துக்களும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டா வந்து பிரச்சார தோணியில இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம வந்து தியேட்டருக்குள்ள வந்திருக்கோமா அல்லது தெரியாம தான் மாநாட்டுக்குள்ள பூந்துட்டோமா அப்படின்ற ஒரு உணர்வை ரசிகர்களுக்கு கொடுக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு அந்த பொறுமையும் நிதானமும் இருக்கு அப்படின்னு உட்காந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அந்த படத்துல பேசியிருக்கக்கூடிய அரசியல் அந்த வசனங்களின் மூலமா அவர் எடுத்து வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா பேசப்பட வேண்டிய ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான். அதனாலேயே கருத்து சொன்ன படமா இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவினுடைய முக்கியமான திரைப்படங்கள்ல ஒன்னா வந்து இடம் பெற்றிருது. ஆனா ஒரு திரைப்படமா ஒரு ரசிகனை கவர்ந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நீங்க இயக்குனர் வெற்றிமாறனுடைய ரசிகரா அவருடைய முந்தைய படங்களான வடசென்னை, அசுரன், ஆடுகளம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தியேட்டருக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா இயக்குனர் வெற்றிமாறனுடைய ரசிகரா அவருடைய பிலிமோகிராஃபில அதாவது இது வரைக்கும் அவர் எடுத்த திரைப்படங்களையே இந்த விடுதலை பாகம் 2 தான் ரொம்ப வீக்கஸ்ட் ஓக்கா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா மற்ற திரைப்படங்கள்ல அங்கங்க 1-2 இடங்கள்லயாவது அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் அவர் வந்து பிளேஸ் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் சூப்பரா ஓக்கம் ஆயிருக்கும். ஆனா அந்த விடுதலை பார்ட் 2 கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருந்தாலுமே கூட கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை தாண்டி அந்த கம்யூனிச தத்துவார்த்தங்கள் படம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறதுனால ஒரு படமா உங்களை திருப்திப்படுத்துமா அப்படின்றது சந்தேகம் தான். அதே மாதிரி 3 மணி நேரம் எக்ஸாம்ல 2.25 மணி நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாம கடைசி 3/4 மணி நேரத்துல எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கி திணறி அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வழி ஆன்சர் முடிச்சு பேப்பரை சப்மிட் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி வெற்றிமாறன் கடந்த சில திரைப்படங்களா ரொம்பவே அறக்க பறக்க தான் படத்தை முடிச்சு கொடுக்குறாரு கடைசி நேரத்துல. அந்த வகையில இந்த விடுதலை பார்ட் 2மே கடைசி நேரத்துல எடிட்டிங் டப்பிங் எல்லாமே அவசரமா தான் முடிச்சு கொடுத்துருப்பாங்க போல. நிறைய இடங்கள்ல டப்பிங் சிங்க் ஆகவே இல்ல, எடிட்டிங்கும் படத்துல நிறைய இடங்கள்ல உறுத்தலா இருக்கு. சோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா டப்பிங் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை சொதப்பி வச்சிருக்காங்க. சோ அதனாலேயே ரசிகர்கள் பல இடங்கள்ல படத்தோட ஒன்ற முடியாம சிரமப்படுறத பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து அசுரன் அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் ஆல்ரெடி அவர் பண்ண தப்பு தான். இந்த படம் வரைக்கும் அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்த படத்துல இருந்தாவது அதை திருத்திக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணாரு அப்படின்னா பாக்குற ரசிகர்கள் அவரை செலிப்ரேட் பண்ற ரசிகர்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியோட படம் பார்த்துட்டு வந்து ஒரு உணர்வு இருக்கும். இதை தாண்டி முதல் பாகத்துல குமரேசனாக கதை நாயகனாக நடிச்சிருந்த சூரிக்கு இதுல கிட்டத்தட்ட கெஸ்ட் ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முழுக்க பெருமாள் வாத்தியார் அவரை மையப்படுத்தின கதை அப்படின்றதுனால இது சூரி படம் அப்படின்னு சொல்றதை தாண்டி இது விஜய் சேதுபதி திரைப்படமா கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அதே மாதிரி முதல் பாகத்துல குமரேசனுடைய காதலியா வந்த பவானிஸ்ரீலாம் இந்த இரண்டாவது பாகத்துல என்ன ஆனாங்க ஏது ஆனாங்க அப்படின்றதுக்குலாம் எந்த பதிலும் இல்ல. படத்துல அவங்களுடைய கதாபாத்திரத்தை பெருசா காட்டவுமே கிடையாது. இப்படி முதல் பாகத்துக்கும் இரண்டாவது பாகத்துக்குமான தொடர்ச்சியிலுமே கூட படத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய விஷயங்களை கவனிக்காம விட்டுட்டாங்க. அது போதும், பெருமாள் வாத்தியார் சம்பந்தப்பட்ட கதை தானே இது, அதனால குமரேசன் சம்பந்தப்பட்ட அந்த முதல் பாகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களையோ மனிதர்களையோ இதுக்குள்ள கொண்டு வந்து தேவையில்லாம குழப்ப வேணும்னே தான் விட்டாங்களா அல்லது தெரியாம நடந்த தவறா அப்படின்றதெல்லாம் தெரியல. முதல் பாகத்தினுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இந்த பார்ட் 2ல அந்த பார்ட் 1ல இருந்த நிறைய விஷயங்கள் இல்லாததுனால படத்தோட கனெக்ட் பண்ண முடியாம சிரமப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. சோ ஓவரால் இந்த விடுதலை பார்ட் 2 எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெளியான வெற்றிமாறன் அவருடைய திரைப்படங்களான வடசென்னை, அசுரன், ஆடுகளம் இதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய பிலிமோகிராஃபியோட ரசிகரா அவருடைய ஃபேனா அந்த படத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா அந்த படங்கள் எல்லாம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அங்கங்க அழகா சூப்பரா பிளேஸ் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் சூப்பரா ஸ்கிரீன்ல ஓக்கம் ஆயிருக்கும். இந்த விடுதலை பாகம் 2லயும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா கமர்ஷியல் விஷயங்களை தாண்டி பேச வந்த அந்த கம்யூனிச தத்துவார்த்தங்கள் படம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னடா இது அப்படின்ற மாதிரி பொறுமையை சோதிக்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம போயிடுறோம். அதனாலேயே என்னமோ படம் முடியும் போது வெற்றிமாறனுடைய ரசிகரா நம்ம அந்த படத்தை பார்த்தாலுமே கூட அவருடைய பிலிமோகிராஃபில இது வரைக்கும் வந்த திரைப்படங்கள்ல இந்த விடுதலை பாகம் 2 தான் ரொம்ப வீக்கஸ்ட் ஓக்கா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக் ஒரு உணர்வு வந்துருது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா இருக்கலாம், இல்ல பார்த்த உங்களுக்கும் அந்த ஃபீல் வந்தாலும் வந்திருக்கலாம். என்னால கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அது இதெல்லாம் என்டர்டெயின் பண்றதுக்கு எந்த விஷயமுமே இல்லனாலுமே கூட என்னால பொறுமையா அமர உட்காந்து அந்த படம் முழுக்க யாராவது பேசிக்கிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கனாலும் அவங்க பேச வர விஷயத்தை காதை தீட்டி வச்சுட்டு நான் கவனமா கேட்டுட்டு வருவேன், அந்த விஷயங்களை நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மனநிலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களை திருப்திப்படுத்தும். மற்றபடி சொல்லணும்னா கொஞ்சம் டவுட் தான். இப்போ விடுதலை பார்ட் 2 திரைப்படத்தை பத்தி இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் ரிவ்யூ என்ன
என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சவுத் ஸ்டேஜ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் நினைத்துருங்க.